Hi guys, welcome to Rapidas. இன்னைக்கு நம்ம class 9 historyல the forest society and colonialism அதாவது chapter 4ல explanation part 4 தான் பார்க்க போறோம். So our friends வீடியோக்குள்ள போலாம். Rebellion in the forest. So இப்போ ஃபாரஸ்ட்ல என்னென்ன ரிபெல்லியன் நடக்குது? இப்போ சாதாரணமா ஒரு டவுன்ல ரிபெல்லியன் நடக்குதுன்னா அந்த டவுன் சம்மந்தப்பட்டது மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஃபாரஸ்ட்ல ரிபெல்லியன் நடக்குதுன்னா கண்டிப்பா ஃபாரஸ்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருந்தா ரிபெல்லியன் நடக்கும். ரிபெல்லியன்னா என்ன சொல்லுவோம்? பொதுமக்கள் கவர்மெண்ட்டை பார்த்து ஏதாவது அவங்க தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கறது ரிபெல்லியன். இல்லைன்னா கவர்மெண்ட் போட்ட சில லாஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆக்ட் பண்றது. இப்போ ஃபாரஸ்ட்னு சொல்றப்போவே நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல பார்த்திருந்தோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமான ஃபாரஸ்ட் லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதை அவங்களுக்கு சாதகமா அவங்க வேணுங்கிறப்போ அதை ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மக்கள் தான் அதனால அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அதனால அந்த ஃபாரஸ்ட்னால சில ரிபெல்லியன்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ அதை இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. In many parts of India and across the world, forest communities rebelled against the changes that were being imposed on them. The leaders of these movements against the British, like Sidhu and Kanu in Santhal Parganas, Birsa Munda of Chota Nagar, or Alluri Sitaraman of Andhra Pradesh, are still remembered today in songs and stories. We will now discuss in detail on one such rebellion that took place in the kingdom of Bastar in 1910. So many parts of India. So India மட்டும் சொல்லாம whole across the world. So இந்தியாலயும் உலகத்துல பல இடங்கள்லயும் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் காலத்து அதாவது காலனைசேஷன் பீரியடுக்கு முன்னாடில இருந்து இருக்குங்க. அவங்க எல்லாருமே இந்த சில லாஸ் அவங்க மேல இம்போஸ் ஆகுறப்ப பயங்கரமா ரிபெல் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க மண்டலி போடுற மாதிரி நிறைய லாஸ் எல்லாம் போடுறாங்க. அதாவது ஃபாரஸ்ட் லாஸ். ஸோ அந்த ஃபாரஸ்ட் லாஸ் மூலயமா இவங்களால சாதாரணமா ஒரு ஃபயர் விட்டு கூட எடுக்க முடியாது. ஏன் ஒரு ஃப்ரூட்டை கூட பாத்தீங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட முடியாது. The leader of these movements against the British rule like Sidhu and Kanu in the Santhal Parganas, Birsa Munda of Chota Nagpur, Alluri Sitaraman of Andhra Pradesh are still remembered today in songs and stories. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் லீடர்ஸா இருந்தாங்க. அவங்கள பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இப்போ சித்து கண்ணு இவங்களாம் பாத்தீங்கன்னா சந்தல் பர்கனாஸ்ங்கிற இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பிர்சா முண்டா சோட்டா நாக்பூர். ஸோ சோட்டா நாக்பூர் பிளாட்டி இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டிங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் இடம். அந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு பீடபூமி. அதான் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹோல் ப்ரொவின்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காரு. அப்புறம் அல்லூரி சீதாராமன். ஸோ அல்லூரி சீதாராமராஜு ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஸோ இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் சொசைட்டில இருந்து வராரு. Are still remembered today in songs and stories. Now we will discuss in detail about one such rebellion which took place in the kingdom of Bastar in 1910. So 1910ல பஸ்தர்ங்கிற ஒரு கிங்டம் இருக்கு. அந்த பஸ்தர்ங்கிற கிங்டம்ல இந்த மாதிரி ரிபெலியன் நடக்குது. அதை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ in 1947 Bastar kingdom was merged into Kanker kingdom and became Bastar district in Madhya Pradesh. So மத்திய பிரதேஷ்ல அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த பஸ்தர் கிங்டம் இருந்திருக்கு. ஸோ இது 1998ல இதை 3 டிஸ்ட்ரிக்டா பிரிக்கிறாங்க. அதாவது கங்கேர், பஸ்தர், அப்புறம் தந்த்வாடான்னு. இது 1998ல. இப்போ நமக்கு இந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் in 2001 this became part of சத்தீஸ்கர். ஸோ இதெல்லாமே மத்திய பிரதேஷ்ல இருந்து சத்தீஸ்கருங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுது. சத்தீஸ்கர் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இப்போ நமக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த 1910 ரிபெல்லியன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் த கங்கேர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இது நமக்கு ஹோல் இந்தியால பஸ்தர். ஸோ அந்த பஸ்தர் கிங்டம் நமக்கு இந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஹோல்ல நமக்கு பாக்குறப்போ இந்த கங்கேர் ரீஜன். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்க்கிள் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ரீஜியன்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்குது இந்த ரிபெல்லியன்ஸ்லாம். The 1910 rebellion first started in the Kanker forest area encircled and soon spread to the parts of the state. So மொத்த ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. People of Bastar. So Bastarல இருக்கிற people. Bastar is located in the southernmost part of Chhattisgarh and borders of Andhra Pradesh, Orissa and Maharashtra. The central box of Bastar is on a plateau. To the north of this plateau is the Chhattisgarh plain and to the south of it is Godavari plain. The river Intravati winds across Bastar east to west. A number of different communities like Bastar such as Maria and Muria Gond, Druas, Batras and Halbas. They speak different languages but share common customs and beliefs. The people of Bastar believe that each village was given its land by the earth and in return they look after it. So பஸ்தர்ல இருந்த மக்கள்
ஸோ பஸ்தர் வந்து எங்கே இருக்குது, கரெக்டாக சத்தீஸ்கரோட எண்டில் இருக்குது. அதாவது ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா அந்த மாதிரி இடத்தோட பார்டரில். ஸோ இது வந்து ஒரு இதோட சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டூவில் இருந்தது. ஸோ அதோட நார்த்தில் பார்க்குறப்ப சத்தீஸ்கர் பிளெயின், அதுவே அதோட சவுத்தில் பார்க்குறப்போ கோதாவரி பிளெயின். த ரிவர் இந்திராவதி. ஸோ இந்திராவதிங்கிற ஒரு ரிவர் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் அதை டோட்டலி கவர் பண்ணியிருக்கு. A number of different communities live in the Bastar such as Muria Gons, Durwas, Batras and Halbas. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்தர்ல தான் இருந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே காமனான கஸ்டம்ஸும் பிலீவ்ஸும் தான் இருந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்தர்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவங்க இருக்கிற லேண்டு வந்து அவங்களுக்கு அந்த ஏர்த்னால கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன் ரிட்டர்ன் தே ஹேவ் டு லுக் ஆஃப்டர் இட். ஸோ அதுக்கு அதை வந்து நாங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிலீஃப் இருந்தது. ஸோ பஸ்தர்ல ஆர்மி கேம்ப். ஸோ பஸ்தர்ல ஏன் ஆர்மி கேம்ப் வந்தது, அந்த இடத்துலயும் வந்து நமக்கு ரிவோல்ட் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால திஸ் photograph of an army camp was taken in Bastar in 1910. The army moved with tents, cooks and soldiers. Here is a sepoy guarding the camp against rebels. ஸோ பஸ்தர்ங்கிற ஊர்ல இந்த மாதிரி எப்படி வந்து ஆர்மி கேம்ப்ஸ்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மேக்கிங் சம் ஆஃபரிங் அட் அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவல். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்டிவலில் ஏதாவது சில ஆஃபரிங் கொடுக்குறப்போ அந்த இடத்துல, அதாவது அந்த ஏர்த்துக்கு வந்து அவங்க ஒரு இதை கொடுக்குற மாதிரி. In addition to the earth, they show respect to the spirits of the river and forest and the mountain. Since each village knows where its boundaries lies, the local people look after all resources within the boundary. ஸோ ஒவ்வொரு வில்லேஜ்க்குமே அவங்க எந்தெந்த இடத்துல இருப்பாங்க அவங்களோட பவுண்டரி பற்றி தெரியும். ஸோ அதனால அந்த இடத்துக்குள்ள இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போய் மக்கள் வந்து ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபீஸ் கொடுப்பாங்க. அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவ்சாரி, தந்த் ஆர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டென்ட்ல. Some village also protect their forest by engaging watchmen and each household contributes some grain to pay them. Every year there is one big hunt where the headmen of the village in a pargana cluster of village meet and discuss issues of the concern including forest. ஸோ எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹண்ட் நடக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜோட ஹெட்மேனும் போயிட்டு ஒரு பர்கனா, அதாவது கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ நிறைய வில்லேஜஸ் சேர்றதான் ஒரு பர்கனான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தல்ஸ் பர்கனாஸ்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோல முன்னாடி. ஸோ அப்படின்னா அந்த சந்தல்ஸ் இருந்து ஒரு குரூப் ஆஃப் வில்லேஜஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜஸோட ஹெட் எல்லாருமே போயிட்டு ஒன்னா உட்காந்து அவங்க இருக்கிற கஷ்டம் அது எல்லாத்தையும் வந்து ஒன்னா பேசுவாங்க, இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட். ஸோ ஃபாரஸ்ட் முத கொண்டு எல்லாத்தையும். The fear of the people. When the colonial government proposed to reserve 2/3 of the forest in 1905 and stop shifting cultivation, hunting and collection of forest produce, the people of Bastar were very worried. Some villages were allowed to stay on the reserve forest on the condition that they worked free for the forest department in cutting and transporting trees and protecting the forest from fires. Subsequently, these came to be known as forest villages. People of other villages were displaced without any notice or compensation. For long, villages had been suffering from increased land rents and frequent demands for free labor and goods by colonial officials. Then came the terrible famines, 1899 to 1900 and again in 1907 to 1908. Reservation proved to be the last straw. ஸோ கொலோனியல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2/3 ஆஃப் த ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணக்கப்புறம், அதாவது முன்னாடி பார்த்துருப்போம், அதாவது ஃபாரஸ்ட், அதாவது வில்லேஜ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடு, அப்புறம் ரிசர்வ்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ 2/3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. மீதி இருக்கிறது மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதனால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஸ்டாப் பண்ணாங்க, ஹண்டிங்கு கலெக்ஷனு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. இதனால பஸ்தில் இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரிடாக இருந்தாங்க. ஸோ சில வில்லேஜஸ்லாம் வந்து இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளேயே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ட்ரீஸை. சப்சிக்வெண்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வில்லேஜஸ் சொன்னாட்டாங்க. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் வில்லேஜஸ் இல்லாமல் மீதி வில்லேஜஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸோ இல்லாமல் இல்லைன்னா காம்பன்சேஷனோ இல்லாமல், ஸோ காம்பன்சேஷன் ஏதாவது பண்ணுறப்போ அவங்கள வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது காசு கீஸ் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம, நோட்டீஸும் எதுவும் கொடுக்காம டக்குன்னு வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரெண்ட்ஸ் அப்புறம்
frequent demand for free labor and goods by colonial officials. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமைன்ஸ் கூட வந்திருக்கு, அதாவது 1899 to 1900, அப்புறம் அவர்கள் 1907 to 1908. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ப்ரூவ் டு பி த லாஸ்ட் ட்ரா. ஸோ பீப்புளில் என்ன பண்ணுறாங்கன்னா கேதர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கவுன்சிலில் இந்த இஷ்யூஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பஜார், அதாவது டவுனில் இருக்கிற அந்த வாங்குற இடம், அதாவது சொன்னோன்னா மார்க்கெட். ஸோ அந்த மார்க்கெட்டில், பஜார்ஸில், ஃபெஸ்டிவலில் எந்த இடத்து தோணுதோ அந்த இடத்துல பேர ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா இந்த ஹெட்மேன் இல்லைனா ப்ரீஸ்ட் ஆஃப் செவரல் வில்லேஜஸ் வேர் அசம்பிள். ஸோ அவங்க எல்லாரும் அசம்பிள் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. தி இனிஷியல் வாஸ் டேக்கன் பை துர்வாஸ் ஆஃப் த கங்கார் ஃபாரஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் நடந்தது. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இது எடுக்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் நடக்குது. ஆல்தோ தேர் வாஸ் நோ சிங்கிள் லீடர், மெனி பீப்பிள் ஸ்போக் ஆஃப் குந்தாதுர் ஃப்ரம் வில்லேஜ் நேத்தானார் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் த மூவ்மெண்ட். ஸோ இந்த யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லீடர்னு சொல்ல முடியல, ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அதுலயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னா இந்த குந்தாதுருங்கிற ஒரு பீப்புள். இவங்க வந்து நேத்தானார்ங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து வராங்க. இவங்க தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிகரா இருந்தாங்க இந்த மூமெண்ட்ல. ஸோ 1910ல என்ன நடக்குதுன்னா மேங்கோ பவுஸ், லம்ப் ஆஃப் எர்த், சில்லிஸ், அப்புறம் ஆரோஸ், இது எல்லாமே வந்து வில்லேஜஸ்குள்ள வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாமே என்னன்னா வில்லேஜஸை வந்து பிரிட்டிஷுக்கு அகேன்ஸ்டா ஒரு ரிபலுக்காக இன்வைட் பண்றதுக்காக. ஸோ எல்லா வில்லேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த rebellion expenses contributed something to the rebellion expenses. ஸோ எல்லா வில்லேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ பஜார்ஸ் லூட் பண்ணுங்க, அஃபீஷியல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸோட ஹவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பர்ன் பண்ணி ராப் பண்ணுறாங்க. அப்புறம் கிரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் அட்டாக்டட் வேர் இன் சம் வே அசோசியேட் வித் த கொலோனியல் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் அப்ரெசிவ் லாஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் யாரெல்லாம் வந்து அட்டாக் ஆனாங்கன்னா மேஜர்லி இந்த கொலோனியல் ஸ்டேட்டோட அசோசியேட் ஆனவங்க, அதாவது இந்த கொலோனியல் ஸ்டேட்னா பிரிட்டிஷோட தொடர்பில் இந்த எல்லாரையும் வந்து போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வில்லியம் வார்ட், அதாவது ஒரு மிஷினரி, இவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஃப்ரம் ஆல் டைரக்ஷன் கேம் ஸ்ட்ரீமிங் இன்டு ஜக்தல்பூர் போலீஸ், merchants, forest bones, school masters, immigrants. ஸோ அதான் எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்தாங்க, அதாவது போலீஸ், மெர்ச்சன்ட்ஸ், ஃபாரஸ்ட் போயன்ஸ், ஸ்கூல் மாஸ்டர்ஸ், இமிகிரண்ட்ஸ் எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க, எல்லா டைரக்ஷன்லேருந்து வந்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. பிரிட்டிஷ் வந்து இந்த ரிபல் என்னன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரூப்ஸ் அனுப்புறாங்க. இந்த ஆதிவாசி லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரிட்டிஷ் சுத்து போட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே மார்ச் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த வில்லேஜஸ் பிளாக்கிங் அண்ட் பனிஷிங் தோஸ் ஹேட் டேக்கன் பார்ட் இன் த ரிபல்லியன். ஸோ ரிபல்லியன்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தா பனிஷ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸ் வந்து டிசைட் ஆயிடுச்சு, ஏன்னா டிசைட் ஆனால் யாருமே அங்கே இடத்துல இல்லை, ஏன்னா எல்லாமே ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்க வில்லேஜஸ்ங்கிறனால அவங்க ஃபாரஸ்ட் பற்றி நல்லா தெரியுங்கிறனால எல்லாருமே ஃபாரஸ்ட்குள்ளே போகுதுட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது, அதாவது பிரிட்டிஷுக்கு வந்து மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவங்களால திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா குந்தாதுரை கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஒரு மேஜர் விக்டரியா இருந்தது இது ரிபல்ஸுக்கு. ஸோ ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத கொஞ்சம் டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஏரியா டு பி ரிசர்வ், ஸோ எந்த ஏரியாஸில் ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதில் கிட்டத்தட்ட ரஃப்லி ஹாஃப் தான் வந்து அவங்களால ரிசர்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டும் பீப்புள் ஆஃப் பஸ்தாரோட ஸ்டோரி இங்கே முடியல, இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இது நடந்திருக்கு. ஸோ அதனாலே கவர்மெண்ட் வந்து என்ன ட்ரை பண்ணியிருக்குன்னா இவங்களோட ஃபாரஸ்ட்டையும் இவங்க கிட்ட இருந்து அதை ரிசர்வ் பண்ணி அதை வந்து இவங்களை இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1970s வேர்ல்டு பேங்க் வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணிருந்தா கிட்டத்தட்ட 4600 ஹெக்டேர்ஸ் ஆஃப் நேச்சுரல் சால் ஃபாரஸ்ட் வந்து டிராபிக்கல் பைனா வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது மூலியமா பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து லோக்கல் என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் பண்ணக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ஏஷியால இன்னொரு பார்ட்டான இந்தோனேஷியா, ஸோ இந்தோனேஷியால என்ன நடந்தது, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதே பீரியட்ல நடந்திருக்கு, ஆனால் அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.